வெல்கம் டு ரூபி ஸ்டோன் மீடியா. தீபாவளிக்கு செய்யக்கூடிய பலகாரத்தில் ஒன்று தான் ரிப்பன் பகோடா. அது ஈஸியான மெத்தடில் நல்லா மொறுமொறுன்னு பொட்டுக்கடலை மாவெல்லாம் சேர்க்காம செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஒரு பவுலுக்கு கடலை மாவு எடுத்து சளிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம். இதை நல்லா நைஸாக சளிச்சு எடுத்துக்கிட்டு இதே கப்பால் ஒரு கப்பு அரிசி மாவு சமமாக எடுத்துக்கோங்க. இது கடையில் வாங்கினா அரிசி மாவு தான், இடியாப்பத்துக்காக வாங்கின அரிசி மாவு தான் சேர்க்குறேன் இன்றைக்கி நான் ஒரு பவுலு. வீட்லேயே நம்ம செய்யும்போது இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், பசங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இது கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக 2 பல் பூண்டும் 3 காஞ்ச மிளகாயும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துக்குங்க, விழுதாக சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாயும் பூண்டும் வேண்டான்னு நினைக்கிறவங்க காரத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இதில் சேர்க்குறேன். பட்டர் இல்லாதவங்க எண்ணெயை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்த மாவை பார்த்தீங்கன்னா கையில் அழுத்தினோம்னாக்கா விரல் அமுங்குற மாதிரி இருக்கும். கையிலாமையும் வரணும், அதுதான் நல்ல பதம். இது மாவு நல்லா வந்திருக்கு. ஒரு பக்கம் அடுப்பில் எண்ணெயை காய வச்சிட்ருங்க. காய விட்டுட்டு நான் இன்னைக்கு சுற்றுற உரல் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நீங்கள் எவ்வளோ தான் கெட்டியாக பிசைஞ்சிருந்தாலும் சரி கை வலிக்கவே வலிக்காது. இந்தமாரி உரல் பார்த்தீங்கன்னா அதில் ஓலை பகோடாவுக்கு தேவையான அச்சு எடுத்துக்கோங்க. அச்சு எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்து உள்ளே போட்டு இப்போ நான் எப்படி சுற்றுறேன்னா அது மாதிரி சுற்றி விட்டு எடுத்துருங்க. இதுலேயே அலுமினியம் அச்சு ஒன்று இருக்குது, 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே. அது பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் புழிய முடியும், இல்லைனாக்கா அமுக்குனிங்கன்னா கை வலிக்கும். இந்த அச்சு உங்களுக்கு வலிக்காது. இது வேணால் தேவைப்பட்டதுன்னா கடையில் இருக்கும், பார்த்து வாங்கிங்க. இது நான் வாங்கும்போது இதனோட ப்ரைஸ் ரேட் வந்து 180க்கு வாங்கியிருக்கேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எப்படி பிழிஞ்சிடலான்னு பார்த்துடலாம். பிழிஞ்சு விட்டுட்டு அதில் நல்லா நுர மாதிரி பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கினோன்னே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு ஓரளவுக்கு மீடியமாக ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வரும் கலர். கொஞ்சம் அந்த டார்க் கலர் வந்தோடனே எடுத்துருங்க. ரொம்ப டார்க்காக விட்டிங்கனாக்கா கருக ஆரம்பிச்சிடும். மீடியம் கலர் வந்தோடனே இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்து பிளேட்டில் வைக்கிறேன். எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். நல்ல கலரும் நல்ல கலராகவும் வந்திருக்கும் நமக்கு. இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இதில் லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், எதுக்காக அந்த டிப்ஸுங்கிறதையும் கேட்டுங்க. போல் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிளேட்டில் வைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்ட்டு. அதுவும் இல்லாமல் இதில் நம்ம எந்த பொட்டுக்கடலை மாவுமே சேர்க்கலை. பொட்டுக்கடலை மாவு எதுக்காக சேர்க்குறீங்க, எப்போ சேர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மாவு பிசையும் போது உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியாக இருந்த மாவு சரியாயிடும். இதனால எந்த டிஃப்ரென்ஸ். இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.